ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல் இஸ் அதர் பீப்புள் டிராமாவோட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறான். ஏதோ சத்தம் கேட்டு வெளியே போய் பார்த்தா யாரையுமே காணோம். ஒவ்வொரு ரூமோட டோரை ஓபன் பண்றான், பட் யாருமே அங்க இல்ல. அப்போ இவனோட ரூம், அதாவது 303ல தான் சத்தம் வருது. போய் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஹீரோவோட உருவத்திலேயே ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்து ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைக்கோ தனமா சிரிக்கிறான். ரூம் ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்கு. எப்பவும் போல நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கரெக்டா பெட்லயே விழுகிறான். பார்த்தா இதுவும் அவனுக்கு வந்த கனவு தான். இப்பதான் கண்ணையே முழிக்கிறான் நம்ம ஹீரோ. இப்ப நம்மளுக்கு ஜங்கதா காட்டுறாங்க. ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு திருப்பியும் அந்த பல்லு வலி வர ஆரம்பிக்குது. அவங்க அப்ப இருந்துட்டு ஒழுங்கு மரியாதை போய் டென்டிஸ்ட பாத்துட்டு வா. சண்டே எல்லாம் எந்த டென்டிஸ்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு நல்லா புரியுது, பட் உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜங் இத பத்தி கவலைப்படாம அவங்க அப்பா கிட்ட அந்த ஈடன் ஸ்டுடியோ நடத்திட்டு இருக்க லேடி 2 தடவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. 2 ஹஸ்பண்டும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடியோட பேரண்ட்ஸும் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேர்த்தோட இன்சூரன்ஸ் பணமும் அந்த லேடிக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. இதை வச்சு அந்த லேடி ஒரு ஆர்பனேஜ் நடத்திருக்காங்க. அந்த ஆர்பனேஜ் பேர் ஸ்பிரிங் ஆர்பனேஜ். ஒரு கட்டத்துல அந்த ஆர்பனேஜ்லயும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதனால அந்த லேடிக்கு செம்ம பல்கான ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் போய் சேர்ந்திருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்பா யோசிக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லேடியா தான் இருப்பா. பட் இவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நியூஸ்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதனால அந்த விஷயத்தை நம்ம ஜங்கும் நெட்ல தேடி பார்த்தா உண்மையாலுமே ஸ்பிரிங் அப்படிங்கிற ஒரு ஆர்பனேஜ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதோட சஸ்பெக்ட் அந்த ஓனர் தான் போட்டிருக்காங்க. சோ ஆர்பனேஜோட பேரே ஸ்பிரிங் ஆர்பனேஜ். இப்பதான் ஜங்குக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவங்க தான் டென்டிஸ்ட் கிட்ட போவாங்கல்ல, அதாவது நம்ம லீடாங் கிட்ட. அவரோட கிளினிக்கோட பேரும் யூ ஸ்பிரிங் டென்டல் கிளினிக். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஜங் அந்த அபார்ட்மெண்ட் 4th ஃப்ளோருக்கு போயிருக்கும் போது கூட டென்டல் சர்ஜன் யூஸ் பண்ற அதே சேர் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. கடைசியா ஹீரோயின் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு வரும்போது கூட மாடியில யாரோ நின்னுட்டு இருந்த மாதிரி ஜங்குக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இது லீடாங்கா இருப்பானோ அப்படிங்கிற டவுட் ஜங்குக்கு இப்ப வர ஆரம்பிக்குது. இப்ப நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. பயபுல தூக்கத்துல இருந்து இப்பதான் கண்ணையே முழிக்கிறான். எல்லாரும் எந்திரிச்சோன்னா சாமியை ப்ரே பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருந்துட்டு தயவு செஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போகணும்னு ப்ரே பண்ணிட்டு தான் கிளம்பி வெளியே வரான். அப்ப கரெக்டா ஆப்போசிட் ரூம்ல இருக்கிறவனும் டோர் ஓபன் பண்றான். அதாவது நேற்று புதுசா இந்த அபார்ட்மெண்ட் ஒரு ஆடு வந்திருக்கு பாத்தீங்களா, அவனோட பேர் காங். அப்ப அவன் நம்ம ஹீரோ கிட்ட நேற்று வாங்கின சார்ஜரை ரிட்டர்ன் பண்றான். என்ன நினைச்சான்னு தெரியல, இது உங்க சார்ஜர்லன்னு சொல்லிட்டு அதை வாங்கி இன்னொரு சார்ஜர் கொடுத்துறான். அப்ப இவன் வளவலான்னு பேசிட்டு இருக்கிறத பாக்குற ஹீரோ தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மியா பேசு, இங்க ஏர் வென்டிலேஷன்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாரும் லூசு பசங்க, நம்ம எதா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ அந்த காங்கும் ஒரு பெரிய ஸ்பீக்கரை தூக்க முடியாம தூக்கிட்டு வரான். இவங்க 2 பேரும் பேசிட்டே வரும்போது தான் தெரிய வருது அந்த காங் ஒரு ஸ்ட்ரீட் ரேப் பர்ஃபார்மர். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா லீடாங் இவங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன தம்பி, நீ தான் புதுசா வந்த பையனா? சரி ஓகே, நானும் இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது சொல்லி சரக்கு அடிச்சு ஜாலியா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீடாங் பாட்டு கிளம்பி போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோக்கு பதட்டமாவே இருக்காது. லீடாங்கியே பார்த்து நின்றுட்டு இருக்கான். அப்ப காங் இருந்துட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தா வேணா என் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நம்ம ஹீரோக்கும் இது சரியா படுது. இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து பயந்து சாகருக்கு பேசாம இவன் பெர்ஃபார்மன்ஸே பார்த்து செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட கிளம்பி வந்துடுறான். அவனோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குற ஹீரோக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருது. அங்க இருக்கிற மக்களும் நிறைய பேர் கிளாப் பண்ணி அவனை பாராட்டுறாங்க. அதே நேரத்துல ரோட்ல 2 பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணோட கால்ல ப்ளூ கலர்ல ஏதோ கரை இருக்கு. ஆனா இது எப்படி வந்துச்சுன்னே உங்களுக்கு புரியல. அப்ப அந்த பொண்ணும் அங்க இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணி அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெளியே புலம்பிக்கிட்டே வர, எந்த சைக்கோ இதை பண்ணா அப்படிங்கிற மாதிரி. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க கண்ணாடிக்கார இவங்களையே நோட்ட விட்டுட்டு இருந்திருக்கான். சோ இது எல்லாமே பண்ணது இந்த பக்கி தான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல போய் இவங்க காலுக்கு சாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதை கழட்டி போட்டு போயிட்டாருக்கு. இந்த பிச்சைக்கார பையன் அதை போய் பொறுக்கிட்டு வரான். அதே டைம்ல ஜங்கு சந்தேகத்தோடயே டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அப்ப அங்க இருக்கிற லேடி டாக்டர் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சமயத்துல தான் ஜங்கு அங்க இருக்கிற அந்த வாலண்டரி குரூப்போட போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா நம்ம லீடாங்கும் அங்க வந்துடுறான். நாங்க எல்லாருமே ஒரே வாலண்டரி குரூப் சேர்ந்தவங்க தான். இந்த ஏரியால இருக்கிற சீனியர்ஸ்க்கெல்லாம் மெடிக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். மாசத்துக்கு ஒரு நாள் நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஜங் இருந்துட்டு உங்களுக்கு ஸ்பிரிங்கிற ஆர்பனேஜ் பத்தி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா ஓப்பனாவே. நம்ம லீடாங்கும் சாதாரண ஆள் இல்லையே, எனக்கு நல்லாவே தெரியுமே, ஏன்னா நானும் அதே ஆர்பனேஜ்ல இருந்து வந்தவன் தான். அந்த ஞாபகார்த்தமா தான் என் கிளினிக்கும் அதே பேர் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இன்சார்ஜ் லேடியோட போட்டோ காமிச்சு இவங்களே தெரியுமான்னு கேக்குறாங்க. நல்லாவே தெரியுமா, அந்த ஆர்பனேஜ் ரன் பண்ணிட்டு இருந்தது இவங்க தான். சொல்ல போனா எங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி. இப்ப பக்கத்துல இருக்க அந்த ஹில்ஸ்ல அவங்க ஒரு அபார்ட்மெண்ட் கூட ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது ஜங்குக்கும் ஏற்கனவே தெரியும். அது மட்டும் இல்லாம நானும் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு தூக்கி வாரி போடுது.
ஏன் நீங்க தான் டாக்டர் ஆயிட்டீங்களே, வேற எங்கேயாவது போலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு லீடாங்க இருந்துட்டு, நான் வேற எங்கேயாவது போனா இந்த இன்சார்ஜ் லேடி ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், கிட்டத்தட்ட எங்களுக்கு அம்மா அம்மா இருந்து எல்லாமே பண்ணிருக்காங்க, சோ இப்போதைக்கு நான் அவங்க கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உட்டா இவ வளவலான்னு பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு வாங்க உங்களோட ட்ரீட்மெண்ட்டை பாப்போன்னு கூப்பிட்டு போயிடுறான் நம்ம லீடாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை சாப்பிட்றதுக்காக காங்க ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே நர்வஸா இருக்கான், ஏன்னா இங்க ரேட் ஏதாவது அதிகமா இருக்குமோ அப்படின்னு. காங்க இருந்து நான் ரெகுலரா இங்க ஏதாவது சாப்பிட்றேன், விலையெல்லாம் சீப் தான், அதை பத்தி கவலைப்படான்னு சொல்லிட்டு 2 பேரும் சரக்கெல்லாம் வாங்கி அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப காங்க இருந்துட்டு நேற்று நைட்டு சார்ஜர் வாங்க வரும்போது உங்க ஃபேஸே சரியில்லை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நானும் முன்னே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு, போக போக ரொம்ப மோசமா இருக்கு, நீ நினைக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட் இது கிடையாது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு எப்படியாவது வெளியே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அப்பார்ட்மெண்ட்ல இன்சார்ஜ் லேடி கட்டுறாங்க, இது எப்பவும் போல மசாலாலாம் போட்டு ஏதோ கறியை மிக்ஸ் பண்ணுது, நம்ம சில்லி சிக்கன் தான் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைப்போம், இது மனுஷக்கறிவா எடுத்து வைக்கிறா, இதை பார்த்தாலே கன்றாவியா இருக்கு, ஆனா எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு பேஷன் இருக்கணும், அது ஒரு லவ் இருக்கணும், அது இந்த லேடியை பார்த்தா கத்துக்கணும். நல்ல அழகா மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி ஒரு டப்பால எடுத்துட்டு இவங்க அப்பார்ட்மெண்ட்ல பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. சோ இங்க பேஸ்மெண்ட் இருக்கிறத இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அங்க டோர் எல்லாம் ஓபன் பண்ணி உள்ள வந்தா பீம் பாயை இன்னும் கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்க. சோ பயபுள்ள உயிரோட தான் இருக்கான். அப்ப இன்சார்ஜ் லேடி வந்துட்டு உனக்காக லோக்கல்ல வளர்ந்த மாட்டுக்கறியை கொண்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாவம் பீம் பாய் எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கிடக்குறான். அதே நேரத்துல ரூம்ல இருக்கிற கிராக்கு அவன் ரூம்ல இருந்து ஆப்போசிட் ரூம்குள்ள வந்து ஒரு டேபிள் கடியில ரேப் பண்ணி வச்சிருக்கிற சூட்கேஸை எடுத்து ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பாவம் அவன் பிரதரோட பாடி அதுலதான் இருக்காட்டு இருக்கு. ஆனா மத்தவங்களை கொல்லும் போது அவ்வளவு சிரிச்சு என்ஜாய் பண்ணவனுங்க, இவங்களுக்கு ஒண்ணுனா மட்டும் இவ்வளவு ஃபீல் பண்றானுங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா. இங்க நம்ம ஹீரோ அந்த காங்க கிட்ட அபார்ட்மெண்ட்ல என்னென்னலாம் இவன் ஃபீல் பண்றாங்கிறத கக்கிட்டு இருக்கான் மப்புல. அப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல யாரையுமே நம்பிடாத, எல்லாருமே ஒரே குரூப், பாக்கறதுக்கு நல்லவனு மாதிரி தெரிவானுங்க, எல்லாமே விஷக்கிருமிகள். சோ நீ எப்பவுமே அலர்ட்டா இருந்துக்கோ, எக்காரணத்தை கொண்டு இந்த 4th ஃப்ளோருக்கு போயிடாத, யாருமே இல்லைன்னு சொன்னாலும் அங்கிருந்து சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த காங்குக்குமே நேற்று இந்த சத்தம் கேட்டிருக்கு, கவலைப்படாத ஒரு நாள் கண்டிப்பா நாங்க போய் பார்ப்பேன், என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு காங்க ஏதோ மப்புல உளறிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோ காண்டாயிருது, டே உயிரோடு இருக்கணும்னா சொல்றது தயவு செஞ்சு கேளு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மன்னிச்சு அப்படின்ட்டு பேக் அடிச்சிடறான். நான் இல்லாத சமயத்துல எவனாவது என் ரூம்குள்ள போனா முடிஞ்ச அளவு போட்டோ எடுத்து வை, அங்க எந்த விஷயம் வித்தியாசமா பட்டாலும் நீ ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோ, அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறான். நீ எவ்வளவு நாள் தான் இங்க ஸ்டே பண்ண பிளான் பண்ணிருக்க, எவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியுமோ நல்ல அபார்ட்மெண்டா பார்த்து வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். பட் காங் வந்து அது கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்த வேண்டியது இருக்கு, பாவம் இவனு ஒரு ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மர் தானே, அந்த அளவுக்கு இவனுக்கு இன்கம் இல்லையாட்டு இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் ஒரு 6 months ஆகுது இருந்தாகணும், அப்பதான் எனக்கு தேவையான அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நான் வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது ஹீரோவுக்குமே புரியுது, ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேச்சுலர்ஸோட லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ நான் என் கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க போறேன், நீ ரூமுக்கு போயிட்டு சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக அவன் பிளாட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறான். முழிச்சிருப்பாளா தூங்கி இருப்பாளா கூப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே நின்னவன் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜையும் தட்டி விடுறான். அப்ப கரெக்டா ஹீரோயின் சிஇஓ அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட வந்து இறங்குறான். இத பாக்குற ஹீரோனால எதுவுமே பேச முடியல. அப்ப கரெக்டா புதுசா வந்திருக்கிற காங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு ஓபன் பண்ணா கண்ணாடிக்காரன் ஹீரோவோட ரூமுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறத அவன் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். இவன் தொல்லை வேற தாங்க முடியலையடான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நான் இப்பதான் தூங்க போறேன் ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளை வருது. பயபுள்ள ஷாக் காயறான். அப்ப திருப்பியும் காங்கிட்ட இருந்து ஒரு போட்டோ ரிசீவ் ஆகுது. அதுல மொபைல் கிட்ட கண்ணாடிக்கார எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஹீரோவே பயந்து போயிடுறான். டே காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே நீ உயிரோட தானே இருக்கு அப்படின்னு இவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இப்ப இவன் எடுக்கிற நிலைமையில இல்ல. பயபுள்ள ஃபர்ஸ்ட் காங்குக்கு என்னாச்சுன்னு பாக்கலாம் அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ டாக்ஸில போயிட்டு இருக்கும் போது காங்குக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல காங்கும் போனை எடுத்துறான். டே லூசு பையில எத்தனை டைம்ல உனக்கு கால் பண்றது என்னதான் ஆச்சுன்னு கேட்கும் போது காங்க இருந்துட்டு நான் சீக்கிரட்டா போட்டோ எடுத்துட்டு இருந்தேன்னா திடீர்னு அந்த பக்கி திரும்பிடுச்சு. பட் அந்த போட்டோவை பாத்தியா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குல்ல, நான் மாடிக்கு போறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். இவன் போட்டோ ஆன்லைன்ல போட்டோன்னு வச்சுக்கவே சூப்பரா போகும். ஏன்னா இவன் மூஞ்சியை பார்த்தா சும்மாவே 300 பேர் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து தயவு செஞ்சு ரூம்குள்ள போய் கதவை சத்தி சேஃபா இரு, அவனுக்கு கையில சிக்கனா துண்டு துண்டா வெட்டி போட்டுருவானுங்க, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இந்த அத்தனை விஷயத்தையும் அந்த கால் டாக்ஸி ஓட்டிட்டு வந்தவர் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஹீரோவும் ஒரு வழியா அபார்ட்மெண்ட் ரீச் பண்ணிடுறான். உள்ள என்டர் ஆகும்போது கிராக்கும் இவனும் முட்டிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு டே ஒழுங்கா பாத்து போட அப்படின்னு சொல்லிட்டு போனா கிராக்கும் அதே பதில சொல்றான், நீ தான் அவசரமா போற நீ பாத்து போ அப்படின்னு. ஹீரோக்கு காண்டாகுது. சரி இவன் கூட எவன் பேசுவான்னு கிளம்பலான்னு பார்த்தா கிராக் இருந்துட்டு நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீ என்னை மதிக்காம போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இன்னும் காண்டாகிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி டெரரா மூஞ்சி வச்சுட்டு சொல்லுவான் பாருங்க கிராக்கு. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. ஆனா அடுத்த செகண்ட்ல கிராக் திருப்பி மூஞ்சியை பழையபடியே மாத்திட்டு ஒன்னும் இல்ல சும்மா ஜோக் பண்ண அப்படின்னு சமாளிப்பான். செம்ம ஆக்டிங்கா இருக்கும் இந்த இடத்துல அவனோடது. சோ ஹீரோவும் காங்க திருட்டு ரூஃப் டாப்கே வந்துடுறான். அப்ப காங்க எடுத்துட்டு என் ரூம்ல எனக்கு ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னு ஒரு பர்ஸ் எடுத்து காட்டுறான்.
அந்த பர்ஸ் வேற யாருதும் இல்ல பீம்பாயோடது. அப்பதான் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல இருந்தது இவன் தான், இங்க இருக்கிற எல்லாத்தையும் கழுவி ஊத்திட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் ஆள் காணாம போயிட்டான். இவன் காணாம போய் அடுத்த நாளே இன்னொருத்தனும் இங்க காணாம போயிட்டான். சோ என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிடாத, திரும்பி வந்தா உன்னை உரிச்சு தொங்க விட்டுருவான். அது மட்டும் இல்லாம அவனை தேடி ஒரு டிடெக்டிவ் வேற வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த பர்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுமா அப்படின்னு காங்க கேட்கறான். தம்பி, தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு நீயா பிரச்சனையில் மாட்டிக்காத, வாயை மூடிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. நானும் டெபாசிட் அமௌண்ட்டுக்கான பணத்தை சேர்த்தனோன்னு இங்கிருந்து ஃபர்ஸ்ட் வெளியே கிளம்பிடுவேன். சோ நீயும் எவ்வளவு சீக்கிரம் வேற அபார்ட்மெண்ட்டை பார்த்து போறியோ போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. எனக்கு இன்னும் ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கல, ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த ஊருக்கு வரக்கு முன்னாடி எங்க அம்மா ஒரே ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸா நம்பாத அப்படின்னு. அதோட அர்த்தம் எனக்கு இங்க ஸ்டே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அப்படின்னு கும்பிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஒரு லூஸ் இருந்தாலே சமாளிக்க முடியாது. இந்த அபார்ட்மெண்ட்ல சுத்துறது எல்லாமே பைத்தியமா இருக்கு. அதுலயும் காலையில நீ ஒருத்தனை பார்த்தே இல்ல, அவன் தான் இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஆளே அப்படின்னு லீடாங்க பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆமா காலையில இந்த ஃபுல் ஸ்லீவ் போட்டு வந்தான்ல, நானும் கூட ஏன் ஸ்லீவ் போட்டுக்கேன்னு கேட்டதுக்கு கையில தழும்பு இருக்குன்னு சொன்னான் அப்படிங்கறத மென்ஷன் பண்றான். ஆமாடா, அவனை பத்தி தான் நான் சொல்றேன், ரொம்ப டேஞ்சரான ஆளு, கொஞ்சம் சேஃபா இருந்துக்கும் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கும் போது காங்கு வாய மூடுறான்னு சொல்றான். இவனுக்கு புரியல என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்ம லீடாங்க அங்கதான் இருக்கான். அப்ப காங்க இருந்துட்டு, தம்பி உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பேசு, என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு, யாரையாவது கொலை பண்ணணும்னு தோணுதா தாராளமா குத்தி கொன்று, இப்ப உளுந்துடாத, ஒழுங்கு முறையா பத்திரமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, நிஜமாலுமே நான் புலம்புனதெல்லாம் அவன் காதுல விழுந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு காங்கு சத்தியமா விழுந்திருக்கும்டா, ஏன்னா நீ சத்தமா புலம்புன அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இந்த அளவுக்கு நீ பொழிச்சுன்னு கழுவி ஊத்தியும் இவ்வளவு காமா போறானே அப்படின்னு காங்க சொல்லிட்டு இருக்கான். டே, அதை தான்டா சொல்ல வரேன் நானும், இவன் ரொம்ப காமா இருக்கிறது தான் பிரச்சனையே, மத்தவனு இல்லாவது ஏதாவது ரியாக்ட் பண்றானுங்க, இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கிகளும் குளிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கானுங்க. இவனை என்ன பேசுறாங்கிறத கண்ணாடிக்கார ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் காங்கு கூட நல்லாவே ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. கடைசியா ஹீரோ காங் கிட்ட, டே இன்னைக்கு தானே உண்மையா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இது அபார்ட்மெண்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது, நான் நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துறான். பயபுலிக்கு உச்சா அர்ஜென்டாட் இருக்கு. நடுராத்திரி எந்திரிச்சு வெளியே போறவன் டோரை சரியா லாக் பண்ணாம போயிடுறான். ரிட்டர்ன் வரும்போது இவன் ரூமுக்கு முன்னாடி கண்ணாடிக்கார கத்தியோட நிக்கிறத பாக்குற ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. வேற வழியே கிடையாது, இதை போட்டோ எடுத்து போலீஸ்ல போட்டு விட்டுற வேண்டியதான் அப்படின்னு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. இன்சார்ஜ் லேடி தான். தம்பி, இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, பாரு முட்டையெல்லாம் கொண்டு வந்திருக்க, சாப்பிடுறியா அப்படிங்கிற சத்தம் போட்டு பேசுது. சோ இந்த கேப்ல கண்ணாடிக்கார எஸ் ஆயிடுறான். இவங்க சத்தத்தை கேட்டு காங்கும் வெளியே வந்துடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு காங்கு கிட்ட, டே இந்த கண்ணாடிக்கார மறுபடியும் ரூம் முன்னாடி கத்தியோட நின்னுட்டு இருந்தான், அதை போட்டோ எடுக்கலான்னு பாக்கறதுக்குள்ள இவங்க வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு இன்சார்ஜ் லேடி, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு கிடையாதுடா, நீ ஏதோ உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நிஜமாலுமே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இன்சார்ஜ் லேடி, உண்மையை சொல்லு, நிஜமா பாத்தியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடுறான். மறுபடியும் கேட்கிறேன், சத்தியமா பாத்தியா அப்படின்னு கேட்டா ஹீரோட்டு பதில் இல்ல. ஒரு கத்துவாங்க பாருங்க, ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அப்ப இன்சார்ஜ் லேடி காங்க பாத்தீங்க பாரு, இவன் பேசுற விஷயத்துக்கு நீ தான் சாட்சி, வா இப்பவே செக் பண்ணலாம்னு கூப்பிட்டு போறாங்க. இன்சார்ஜ் லேடியும் கண்ணாடிக்காரனோட ரூம் டோரை தட்டுறாங்க. பயபுள்ள ரூமை ஓபன் பண்ணோன்னு பளிரும் அப்புழுகுது. கதி கலங்கி போயிடுறான் கண்ணாடிக்காரன். டேய் என்னதான்டா இங்க விளையாண்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் சத்தமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, என்னப்பா அங்க சத்தம் அப்படின்ட்டு கிராக் வந்துடுறான். சோ இன்சார்ஜ் லேடியும் அந்த கிராக்கை போய் செக் பண்ண சொல்றாங்க, கண்ணாடிக்காரன் ரூம்ல ஏதாவது கத்தி இருக்கான்னு. அவனும் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்சார்ஜ் லேடி ஹீரோ கிட்ட வேற கேக்குறாங்க, அங்க கத்தி இல்லனா என்ன பண்ணலாம். பட் ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். தம்பி, இது எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் வந்திருக்கு, கத்தி இல்லனா என்ன பண்ணலாம், அதுக்கு பதில் சொல்லுன்னு கேக்குறாங்க. அங்க இருக்கிற காங்குக்கே லைட்டா ஜர்க் ஆயிருது. டே உண்மையாலுமே பாத்தியடா அவன் கையில கத்தி இருந்துச்சான்னு கேக்குறான். ஹீரோனால கோவத்தை அடக்க முடியல. அவனும் உள்ள போய் மாங்குன்னு செக் பண்றான். பட் ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியில இவனோட கத்தி எடுத்து அவனை பிளாக்மெயில் பண்றான். ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு, கத்திய நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க, ஒழுங்கு உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான்னு பிளாக்மெயில் பண்றான். அவனும் அசால்ட்டா பேண்ட் கழட்டிடுறான். சோ இந்த விஷயத்தை பார்த்து கிராக்ல இருந்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க மெத்தடே சிரிச்சு வெறுப்பேத்துறது தான். அப்ப கரெக்ட் கிராக்கு பின்னாடியே லீடாங் வந்து நிக்கிறான். சிரிச்சுட்டே இருந்த கிராக்கு இடுப்ப சொரியும் போதுதான் காட்டுறாங்க இவன் கத்திய இந்த நாய் எடுத்து பத்திரமா வச்சிருக்கு. இத லீடாங் நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு தூக்கமே வரல. நடந்த சம்பவத்தினால பயவுள்ள சேரை போட்டு உட்காந்தவன் அதுலயே தூங்கிடுறான். இதனால நம்ம ஹீரோ ஒர்க்குக்கும் லேட்டா தான் வரான். அப்ப பார்க் எப்பவும் போல ஹீரோவை வம்பிழுக்கிறான். காண்டான ஹீரோ பார்க்கையே முறைச்சு பாக்குறான் கொலை வெறியில. இதுதான் சான்ஸ். பார்க் என்னடா அடிக்கணும்னு நினைக்கிறேன், அடிடான்னு சொல்லும் போதே சிஇஓ காரன் வேற அங்க வந்துடுறான்.
சொல்றான். அட சண்டை போடாம வேலையை பாருங்கடா, எனக்கு வேற இடுப்பு வலி கொன்னு எடுக்கு அப்படின்னு ஏதோ எக்ஸசைஸ் பண்றாங்க, பிள்ளை என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப சாஞ்சி இருந்துட்டு நீ மசாஜ் பண்ணு அப்பதான் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவனுக்கு யாரும் இல்ல, எனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கு பாரு, ஹீரோக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஹீரோ கொலவெறி ஆகுது. ஏன்னா ஏற்கனவே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் இவனை பார்த்திருப்பான். பட் என்ன பண்றது, எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்கான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போலான்னு பார்த்தா கூட பின்னாடியே வந்துடுறான் இந்த பார்க்கு. டே மத்தவங்க முன்னாடி சிரிச்சு பேசுற மாதிரி ஒரு முகத்தை வச்சிருக்கீல, அதை நான் நம்பவே மாட்டேன், உன்னை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும், இதுக்கு மேல நான் கூட இந்த ஆபீஸ்ல பேச போறது கிடையாது, பாக்கலாம் இந்த ஆபீஸ்ல இருந்து யாரு ஃபர்ஸ்ட் வெளியே போலாம் அப்படின்னு சவால் விட்டுட்டு வர போறான். இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, எரியற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி எல்லாம் வெறுப்பேத்திட்டே கிடக்குறானுங்க. நம்மளே மாதிரியே பயமுல இந்த சோகத்திலையும் சிரிக்கிறான். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, என் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுக்கு மட்டும் மோசமானவனு இல்ல, நம்மளை சுத்தியும் நிறைய மோசமானவனு இருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல எல்லாரும் லஞ்சு கிளம்புறாங்க. பட் ஹீரோ நான் வரலன்னு சொல்லிடுறான். அந்த சமயத்துல ஹீரோக்கு காங்கு போன் பண்ணி, நான் தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு போனேன், அந்த பைத்தியக்காரன் என்னை முறைச்சு பார்த்துட்டு இருந்தான், அதனால வெளியே வந்துட்டு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். டே லூசு பையில இதை போன் பண்ணி சொல்லக்கூடாது, நீ ஒழுங்கு முறையா ரூமுக்கு போய் சேஃபா இரு அப்படின்னு ஹீரோ போனை வச்சிடறான். எல்லாரும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது கூட ஹீரோ அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பார்க் மேல இருந்த கோவத்துல அவன் கீபோர்ட பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான். இது ஆபீஸ்ல இருக்க சிசிடிவிலையும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பயவுல ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துடுறான். இருந்தாலும் இவனுக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு மூடே இல்ல. அப்ப கரெக்டா காங்கு போன் பண்ணி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீ சீக்கிரமா நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு மாதிரி கூப்பிடுறான். பட் நம்ம ஹீரோக்கு மூடு சரியில்லை, அதனால நான் வந்தேன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும், நான் வரக்கு ரொம்பவே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அடுத்த சீன்ல ஒரு கேமிங் சென்டர்ல கேம் விளையாண்டு இருக்காரு. அட்லீஸ்ட் இது விளையாண்டாவது கோவமெல்லாம் போய் காம் டவுன் ஆகலான்னு வந்தா பேக் சைடு விளையாடுறாங்க, இவனை இடிச்சு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறான் நம்ம ஹீரோ. அதனால அந்த ஆளும் உங்க டைம் முடிஞ்சு 3 பேர் கிளம்பிடான்னு அவங்களை துரத்தி விட்டுறாரு. சோ விடுவானுங்களா இவனுங்க. ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிற ஹீரோ பைக்ல சுத்து போடுறானுங்க. வந்தவனுங்க, தம்பி எங்களுக்கு போறதுக்கு வீடே இல்ல, இப்ப உன்னால அந்த கேமிங் சென்டர்ல இருந்து துரத்தி விட்டாங்க, வா நாங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க கூட தான் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோ வம்பிழுக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ பொறுமையா சொல்லி பார்ப்பான். பட் அவனுக்கு சிரிக்கிறத பார்க்கும்போது ஹீரோ காண்டாகுது. டேய் இந்த மாதிரி சிரிக்கிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நாங்க வித்தியாசமா சிரிக்கட்டுமா அப்படின்னு ஒரு மொக்க ஜோக்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சமயத்துல ஹீரோவை அடிக்கிறதுக்கு ஒருத்தன் கல் எடுத்துட்டு வரான். பார்த்தா நம்ம ஹீரோ அதுல 2 பேத்த பொலன்னு பொலந்து வச்சிருக்கான். ஒருத்தன் பயந்துட்டு ஓடிடுறான். நம்ம ஹீரோக்கும் வாங்கின அடியில வாய் வெத்தலை பாக்க போட்டிருக்கு. அப்பதான் ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி அவன் ஆர்மியில இருந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அங்க இவனோட சுப்பீரியர் வந்து அந்த சார்ஜென்ட் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். நீ சொன்னதான் கேட்ப, கொஞ்சம் வாடான்னு கூட்டு போறாரு. அந்த சார்ஜென்ட் எவனையோ போட்டு பொலன்னு பொலந்துட்டு இருக்கான். ஹீரோவும் போய் தடுக்கிறான். பார்த்தா அந்த சார்ஜென்ட் இத்தனை நேரமா அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சது காங்க. நம்ம ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. அந்த சமயத்துல உனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் இல்ல அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம லீடாங் தான். அதே நேரத்துல பீம்பாய் ரத்தக்கரையோட உட்காந்து, நான் தான் ஏற்கனவே உனக்கு வார்னிங் பண்ணல, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு, நான் சொல்றதே நீ கேட்க மாட்டியாடா அப்படின்னு சொல்றான். கடுப்பான ஹீரோ எந்த சார்ஜென்ட்டை காப்பாத்தானோ அந்த சார்ஜென்ட்டை போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிடறான். அவனுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப அந்த சீனியர் கிட்ட, சாரிங்க நான் வேணும்ட்டே பண்ணலன்னு சொல்லும் போது சீனியருக்கே புரியுது, கவலைப்படாத ஒரு லூசு பையன், உங்ககிட்ட இப்ப அடி வாங்கலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வாங்க வேண்டியவன் தான், சோ இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிற பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப ஹீரோ கையில இருக்கிற ரத்தக்கரையை பார்த்துட்டு அவனை பேசாம நான் கொன்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல பிரசன்ட்ல காட்டுறாங்க, நம்மளும் வாங்கின அடியில எந்திரிக்க முடியாம உட்காந்துருக்கான். கரெக்டா அங்க லீடாங் வராரு. தம்பி எந்த பிரச்சனையில ஓகே தானே, என்ன வாயில ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. பாவம் இவனால பேசவே முடியல, அவ்வளவு வீக்கா இருக்கான். அப்ப லீடாங் இருந்துட்டு, கவலைப்படாத உனக்கு எதுவும் ஆகாது, எப்பவுமே உன் பின்னாடி நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் விடுறான். இவன் என்ன சொல்ல வரான் நம்மளுக்கே புரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட அருமையா கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே நண்பர்களே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.